Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 8th standard science English medium refresher course பார்க்க போறோம். So chapter 1 ல இருந்து இப்ப பார்க்கலாம். Chapter 1 பாத்தீங்கன்னா heat and temperature. So இப்போ இதோட evaluation part பார்க்கலாம். Okay. So first evaluation பார்ட்டுக்கு முன்னாடி இங்க மேல பாத்தீங்கன்னா convert the given temperature அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது செல்சியஸ்ல ஃபாரன்ஹீட்ல அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா. சோ இத வந்து நம்ம நார்மலா ஃபாரன்ஹீட் கெல்வின் செல்சியஸ் இந்த இதுக்கு திருப்பி மாத்தணும். அவங்க கேட்டிருக்க யூனிட்ஸ் பொறுத்து. ஓகேவா? சோ அதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் இது எல்லாத்துக்குமே கன்வர்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு காமன் கன்வர்ஷன் தான் இருக்கு. கொடுத்துருக்கிறது மைனஸ் ஆஃப், அதாவது நார்மலா நீங்க ஒரு ஃபார்முலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர், அதாவது given minus of 32 degrees 32 divided by 9 is equal to c divided by f அப்படின்னு வரும். ஓகேவா? I mean c divided by 5. so first one க்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? so நாம இப்போ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்சியஸ் நம்மளுக்கு தெரியும் 45 ன்ட்டு. so இங்க given அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஃபாரன்ஹீட்ஸ்ல இருக்கிறது. ஃபாரன்ஹீட்ஸ்ல -32 அப்படின்னு போடுவோம், செல்சியஸ்ல -100 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு செல்சியஸில் வந்துட்டு 0 வரும், பிகாஸ் லோவர் டிகிரி அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம செல்சியஸ் தெரியும் 45 டிகிரிஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த 45 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 45. ஸோ 45ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 9 அப்படிங்கிறது வருது. ஸோ இங்கே இருக்க 9ஐயும் இங்கே கொண்டு போங்க. கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு f minus 32 is equal to 9 into 9 அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னா f is equal to 81 plus of 32 அப்படின்னு வரும், which gives you 113 Fahrenheit. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இங்கே ஆன்சர் 113. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது 20 டிகிரி செல்சியஸ் இருக்கு, ஃபாரன்ஹீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். சேம் ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணுங்க. இங்கே 45க்கு பதிலாக நீங்கள் போட வேண்டியது 20, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு சேஞ்சும் நீங்கள் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நான் 20 போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 4 வருது. 9 இந்த சைட் கொண்டு போகிறேன். கொண்டு போனேன்னா f minus 32 is equal to 9 into 4 அப்படின்னு வருது. ஸோ f minus 32 is equal to 36. f is equal to 32 plus of 36 அப்படின்னு வரும், which gives us 68. so 68 அப்படிங்கிறது நம்ம ஆன்சர். ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க, செல்சியஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா செல்சியஸ் அப்படிங்கிற இடத்துல சியை மட்டும் விட்டுட்டு இங்கே ஃபாரன்ஹீட் இருக்கு இல்லையா, இங்கே எஃப்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்கிற வேல்யூவை எழுதுங்க. அவ்வளோதான் நம்மளோடது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஃபாரன்ஹீட் எவ்வளோ 68, செல்சியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 20 டிகிரி, ஐ மீன் செல்சியஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஓகே. ஸோ 68 minus 32 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ 68 minus 32 அப்படின்னா எனக்கு வந்துட்டு 36 வருது. 36 divided by 9 is equal to c divided by 5 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த செகண்ட் ஒன்னை பார்த்தீங்கனாலே தெரியும் 20 டிகிரி செல்சியஸ் தான் 68 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கேயும் 20 டிகிரி செல்சியஸுங்கிறது நார்மலாகவே வரக்கூடிய ஒன்று தான். இருந்தாலும் நான் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போது. ஸோ 9ஐயும் 36ஐயும் கேன்சல் பண்ணால் எனக்கு இங்கே 4 வருது. 5 இந்த சைட் போச்சுன்னா 4 into 5 is equal to c அப்படின்னு போடுறேன், which gives me 20 is equal to c அப்படிங்கிறது எனக்கு தருது. ஓகேவா? அவ்வளோதான், கிடைச்சிருச்சா? நெக்ஸ்ட் 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் கெல்வின் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 0 டிகிரி செல்சியஸ்
இஸ் ஈக்குவல் டு இது செல்சியஸ் டு கெல்வின் கன்வர்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ செல்சியஸ் டு கெல்வின் கன்வர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் ஆஃப் 273.15 அப்படிங்கிறது தான் அந்த கன்வர்ஷன். ஸோ இப்போ செல்சியஸ் அப்படிங்கிற இடத்துல ஜீரோவை போட்டால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? 273.15 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ கெல்வின் வந்துட்டு 273.15. அடுத்தது -20 டிகிரி செல்சியஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்கே இருக்க சி அப்படிங்கிற இடத்துல நான் -20 போடணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் -20 போடுறேன். இப்படி போட்டால் அடுத்து எனக்கு என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 253.15 அப்படிங்கிறது ஆன்சர் வருது. ஸோ 253.15. அதுக்கு அடுத்தது இப்போ வந்துட்டு எனக்கு கெல்வின் கொடுத்துட்டாங்க, நான் வந்துட்டு செல்சியஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே சி அப்படியே போடுறேன். கேங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்? 272.15. 272.15. ஸோ இப்போ இதையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 273. இதை இந்த சைட் கொண்டு போகிறோம் இல்லையா? ஸோ 272.15 மைனஸ் ஆஃப் 273.15 இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் -1 இஸ் ஈக்குவல் டு சி. ஸோ -1 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். நெக்ஸ்ட் liquid used in thermometer is வந்துட்டு mercury. Mercury is used in laboratory thermometer because it expands uniformly. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் a healthy man is 37 degree Celsius. ஓகேவா? 37 degree Celsius. Doctor uses dash thermometer to measure human body temperature. Clinical thermometer. ஸோ இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது, நம்ம இதை மேட்ச் பண்ணணும். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது 100 டிகிரி செல்சியஸ். ஸோ இங்கே எழுதிடலாம். அதுக்கு அடுத்தது மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் ஹீட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அப்புறம் நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்துட்டு நம்மளுக்கு 37 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் பாருங்க, heat transfers from dash to dash. Heat transfers from hot body to cold body. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 10 degree temperature is dash than 10 degrees temperature, -10 degree temperature is less than 0 degree temperature. At room temperature mercury is in dash state, liquid state. ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அடுத்த சாப்டர் போடுறேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.